ஸோ இது கோல்ட் சாண்ட்ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்ட் சாண்ட்ஸ்டோன் எப்படி எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் ஆம்பிஷன் சொல்றாங்கல்ல, நான் இதை அச்சீவ் பண்ணணும், என் வாழ்க்கையில நான் இதை அடையணும், இந்த நிலையை அடையணும், இல்லை இந்த துறையில இந்த நிலையை அடையணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கும்ல, அந்த கோல்ஸ், அந்த அந்த ஆம்பிஷன், எண்ணங்கள், அந்த குறிக்கோளை அடையறதுக்கான மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கான ஸ்டோன் தான் இது. நிறைய தடவை நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி தான் போயிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு சில விஷயங்கள் தடங்கள் வரும்போது நம்ம விட்டு கொடுத்துருவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு படிக்கும்போது நீ என்ன ஆகணும்னுவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம், அப்போ அது ஆசையாக இருக்கும். பட் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் குடும்ப சூழ்நிலையை பார்த்துருப்போம், இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சிட்டு அதை விட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் கிடைச்ச கோர்ஸை படிப்போம். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், கிடைச்ச வேலையில் செய்வோம். நிறைய பேருக்கு படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று, பிடிச்சது ஒன்று, இப்படி இருக்கும். அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கிறதுக்கும், கண்டிப்பாக நீங்கள் வேறு துறையில் இருந்தாலும் அது வாழ்வாதாரத்துக்காக இருந்தாலும் குறிக்கோளை நோக்கி ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருப்போம். அப்படியெல்லாம் நம்மளை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கக்கூடியது இந்த சாண்ட்ஸ்டோன்.